ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் Azure ஃபண்டமெண்டலோட முதலாவது லெப் வந்து பார்த்துருந்தோம். எப்படி ஒரு virtual மிஷின் வந்து Azure போர்ட்டலில் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இந்த காணொலியில் அது Azure ஃபண்டமெண்டலோட ரெண்டாவது லெப் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி ஒரு வெப் ஆப் வந்து Azure போர்ட்டலில் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் Azure வெப் சர்வீசஸ் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த லெப் செஷனில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள். ஸோ இதுதான் வந்து Azure ஃபண்டமெண்டலோட ரெண்டாவது லெப் செஷன், கிரியேட் வெப் ஆப். ஸோ இந்த லெப் செஷன் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக ஒரு டொக்கர் கண்டெய்னரில் வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து என்னது இந்த வெப் ஆப்போட வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்ன்றது தான் இந்த லெப் செஷன் டாஸ்க். நார்மலாக வந்து நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட இடத்துல ஹோஸ்ட் பண்ணால் தான் நாங்கள் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ Azure வெப் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விதமான சர்வீசஸ் கொடுக்கணும். ரெண்டுமே ஒர்க் ஆகிற விதம் வந்து சேம் தான். வெப் ஆப், மொபைல் ஆப், ஏபிஐ ஆப்னு சொல்லி லாஜிக் ஆப் இந்த மாதிரி வந்து 4 சர்வீசஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த லேப்பில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காக உதவியாக இருக்கும். என்ன சொன்னால் வெப் ஆப் க்ரியேட் பண்ணுறது இந்த செக்டரில் வந்து நிறைய விஷயம் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரியான லேப் பண்ணே வச்சுக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் லேப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரௌசரில் போயிட்டு வந்து Azure போர்ட்டில் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ லாகின் பண்ணிக்கொள்ளுவோம். Azure போர்ட்டலில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஸோ நீங்கள் Azure ஆல் சர்வீசஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் Azure போர்ட்டலில் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம் விர்ச்சுவல் மெஷின் ஆப் சர்வீசஸ். ஸோ நீங்கள் ஆப் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கிரியேட் லெஃப்ட் சைட் கார்னரில் கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதனூடாக நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது வெப் ஆப். ஸோ செகண்ட் ஸ்டெப் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட், ரிசோர்ஸ் ஸ்கோப் வந்து நாங்கள் இதில் இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில். ஸோ இதில் கொடுக்க போகிற டொமைன் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபலி யூனிக்காக இருக்கணும். அதாவது வந்து இதுவரை யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்து தரப்பட்டிருக்க ஒரு எக்ஸாம்பிள் நேம். ஸோ நாங்கள் அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிற 4 டிஜிட்டையும் வந்து நாங்கள் ஒரு யூனிக்காக மாற்றுறதுக்காக மாற்றிக்கொள்ளுவோம். ஸோ நான் வந்து ஒரு நம்பர் அண்ட் லெட்டரை கொடுத்து வந்து இதை ஃபில் பண்ணுறேன். ஸோ இது வந்து குளோபலி யூனிக்காக இருக்கணும் இந்த டொமைன்ன்றதுக்காக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் கீழே சொல்லியிருக்கு 4 டிஜிட்டையும் வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ள சொல்லி. ஸோ நேம் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பர்டிகுலர் லெப்பில் வந்து ஒரு கோடை வந்து டிப்ளாய் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு கண்டெய்னரில் இருக்கிற ஒரு வெல்கம் மெசேஜ் தான் வந்து இது என்ன பண்ணுறோம். இப்போ டொக்கர் கண்டெய்னர் தான் நீங்கள் யூஸ் ஆக போகுது. ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் லினக்ஸ். அடுத்தது வந்து ரீஜன் வந்து ஈஸ்ட் யூஎஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கும்படி. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற டீட்டெயில். ஸோ இந்த ஸ்டெப்ஸும் டன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டொப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொக்கர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டொக்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் வந்து சிங்கிள் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இமேஜ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொக்கர் ஹப் என்னது கொடுக்க சொல்லியிருக்கு. ஆக்சஸ் டைப் வந்து பப்ளிக். இமேஜ் அண்ட் டெக்ஸ்டில் வந்து நீங்கள் இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே டைப் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ ஸ்டார்ட் அப் கமாண்ட் வந்து ஆப்ஷனல், அது கொடுக்க தேவையில்லை. ஸோ இதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து சரியாக கொடுத்துட்டு
ரிவ்யூ அண்ட் கிரியேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து செக் பண்ணும் நாங்கள் கொடுத்த பராமீட்டர்லாம் ஓகேவாண்டு. நீங்கள் வந்து கொடுத்த ஒருவேளை நீங்கள் குளோபலி யூனிக் இல்லாத மாதிரி வந்து உங்களோட டொமைன் நேமை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் மேபி இந்த ஸ்டேஜில் வந்து எரர் வரும். ஸோ இப்போ வந்து இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே. இதில் நீங்கள் இந்த ஆப் சர்வீஸில் நாங்கள் எடுத்திருந்த எல்லாத்தையும் பார்க்கலாம். எந்தெந்த லினக்ஸ் எடுத்திருக்கோம், மெமரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ நான் கிரியேட்டை கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் ஆல்சோ டன். கிரியேட். ஸோ இப்போ வந்து ஆப் டிப்ளாய் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். ஆஸ் யூஸ்வல் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் வந்து கோ டு ரிசோர்ஸஸ் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் ரிசோர்ஸஸுக்குள்ளே போய்க்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு கீழேயும் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ் கீழேயும் வந்து கோ டு ரிசோர்ஸஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். சிம்பிளாக வந்து நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் வெப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் ஒரு வெல்கம் மெசேஜ் இருக்குது. ஸோ அந்த டொமைன் யூஆரில் வந்து நாங்கள் காப்பி பண்ணி வந்து ப்ரௌசரில் அக்சஸ் பண்ணும்போது எங்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த பர்டிகுலர் லெப்போட கோல். ஸோ இதன்படி பார்த்தோம்னு சொன்னால் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டிஃபால்ட் டொமைன் நாங்கள் இதில் கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் இது வந்து எங்களோட யூனிக் குளோபலி யூனிக் டொமைன் நேம் கொடுத்துருந்தோம் மைடோக்கர் வெப். அங்கே வந்து நம்பர் ஒன்று யூனிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருவோம். அடுத்தது வந்து ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை வந்து ப்ரௌசரோட போயிட்டு இந்த டொமைனை செட் பண்ண சொன்னால் இப்போ எங்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கண்டெய்னர் இமேஜை. ஸோ வெல்கம் டு Azure கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 2-3 தடவை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மானிட்டரிங்கு கீழே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓவர் வியூ கீழே கிராஃப் வந்து இந்த மாதிரி வேறு வேறு பேராமீட்டரில் வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணது ரிக்வெஸ்ட் இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதுக்குண்டா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த ஓவர் வியூ பேனலில் வந்து நாங்கள் 1 by 1 அடுத்தடுத்த லெப்பில் வந்து இதை விளக்கமாக பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த செகண்ட் லெப் Azure ஃபண்டமெண்டல் செகண்ட் லெப்போட விஷயங்கள். ஸோ நாங்கள் அடுத்த Azure ஃபண்டமெண்டல் 3வது லெப்போட பார்ப்போம் அடுத்த வீடியோ.